திருவாரூரில் தூய்மை பணியாளர் மகள் ஒருவர் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையர் ஆகியிருப்பது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் சேகர். இவரது மனைவி செல்வி. கணவன் மனைவி இருவரும் பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவித்தாலும் தங்களது மகள் துர்காவை பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்தனர். குடும்ப சூழ்நிலையால் 21 வயதில் திருமணம் செய்து கொண்ட துர்காவிற்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு கணவரின் உதவியுடன் துர்கா 2016ஆம் ஆண்டு முதல் அரசு தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். பலமுறை தேர்வெழுதியும் வெற்றி பெறாத இவர் கடந்த ஆண்டு குரூப் 2 தேர்வு எழுதி தற்போது வெற்றி பெற்று இன்று நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. என்னுடைய பெயர் துர்கா. நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி. என்னுடைய தந்தை சேகர், துப்புரவு பணியாளர். தாய் செல்வி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க, அப்பாவும் அம்மாவும். என்னோட ஸ்கூல் எல்லாமே சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தென் என்னோட காலேஜ் மண்டை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி. எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்தேன். 10th 421 மார்க் எடுத்தேன். 12th 858 மார்க் எடுத்தேன். ஸோ காலேஜ்லேயுமே 86% வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையினால் வறுமை கட்டி கொடுத்துட்டாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில். பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் என்னோட டேலண்ட்டை உணர்ந்தார். உன்னோட ட்ராக் வேறு, நீ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவ அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ண முடியலனா கூட நெருங்கி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கண்டிப்பாக படி, நீ ஜெயிச்சிடுவ, நீ சாதிச்சிடுவேன்னு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் என்னை மேன்மேலும் படிக்க வச்சிச்சு. நிறைய படித்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். டிஎன்பிஎஸ்சிக்குமே முழு மூச்சாக என்னை அர்ப்பணித்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பாப்பா 1ஆம் வகுப்பு, இன்னொரு பாப்பா 3ஆம் வகுப்பு. தென் என்னோட அப்பா துப்புரவு பணியாளராக இருந்தார். அந்த அடையாளத்தை என் குழந்தைங்களுக்கு நான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்றாங்க. தென் நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. தென் 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். 23 மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். 24 இன்டர்வியூவில் டாப் கிரேடில் நான் செலக்ட் ஆனேன். ஸோ இன்டர்வியூவில் SBCID போஸ்டிங் நாட் வில்லிங் கொடுத்தேன். முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்கை நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் நான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் எங்கள் அப்பா ஒரு முனிசிபாலிட்டியில் துப்புரவு பணியாளர். ஸோ துப்புரவு பணியாளராக அடிமட்டத்தில் இருந்த அப்பா நகராட்சி ஆணையாளரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனால் பட் அப்பா இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.